பிரைம்ல தமிழ் டப்பிங்ல வந்திருக்கிற கன்னட படம் செகண்ட் கேஸ் சீதாராம் படத்தினுடைய ஹீரோவான விஜய் ராகவேந்திரா பல்ஜான பாடி மெதுவா நடப்பாப்ல மெதுவா பாப்பாப்ல மெதுவா பேசுவாப்ல பர்ஃபார்மன்ஸை பரபரப்பா பண்ணி இருந்திருக்காப்ல. இந்த ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியில் கைய காலை கட்டி போட்டு ஒரு போலீஸ் அதிகாரியை கொல்லப்படுறாங்க. அது சைக்கோத்தனமா கொண்டு கிடக்கிறாப்ல. ஊர் மக்கள் உங்களாலேயே உங்க போலீஸ் ஆபீசரை காப்பாற்ற முடியல, நீங்க எல்லாம் எப்படி மக்களை காப்பாற்ற போறீங்க நினைக்கிறப்பயே அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது. அதே மாதிரியான பேட்டர்ன்ல இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு கண்டுபிடிச்சு போறப்ப அவன் உள்ள இருக்கிறப்ப அதே மாதிரி இன்னொரு கொலை ஒன்று நடக்குது. சரி, இவன் தான் கொலைகாரன் இன்னொருத்தனை கண்டுபிடிக்கிறப்ப அதே மாதிரியான பேட்டர்ல இன்னொரு கொலைகளும் நடக்க ஆரம்பிக்குது. இங்க தூக்கி வாரி போடுற மாதிரியான செயல்கள் நடக்கிறப்ப படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப நமக்கே தோணும், யோ யார் யா குற்றவாளி அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்னாடி ஒரு கியூரியாசிட்டியை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தினுடைய பிளஸ். ஸ்லோமான் சைக்கோ த்ரில்லர் மூவி தான் இது. யார் அந்த சைக்கோங்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கிரியேட் பண்ண டைரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா கதையில சுவாரஸ்யம் ஏற்றிட்டு போயிட்டே இருக்காரு. கன்ஃபார்மா இதை நாம கண்டே பிடிச்சிரும்டா அப்படின்னு ஆடியன்ஸாக நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறப்ப உன்னால கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிற ட்விஸ்ட்டை டைரக்டர் அழகா ஸ்கிரீன் பிளேல பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கு அவரை பாராட்டவும் செய்யலாம்.